innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு அடிப்படையான போதனையை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நபிகளார் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டி அந்த நபிமொழியை நாம் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலை நாம் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக ஹஜ் பெருநாளும் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிற ஒரு வழிபாடான ஹஜ்ஜை குறித்தும் இந்த அமலோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெருநாள் தினத்தை குறித்த சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தில் துல்ஹஜ் பிறைக்கான தேடக்கூடிய அந்த ஷக்குடைய நாள் தேடப்பட்டு பிறை தென்படாத காரணத்தினால் துல்காதா மாதத்தை 30 பூர்த்தி செய்து அதற்கு அடுத்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் நாள் என்று முடிவு செய்த அடிப்படையில் வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் என்றும் வியாழக்கிழமை ஈதுல் அத்ஹா என்று அழைக்கப்படுகிற ஹஜ் பெருநாள் தினம் என்பதை தமிழகத்தில் உள்ள மக்களாகிய நமக்கு அது சார்ந்த நபர்கள் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஹஜ் என்கிற கடமையை திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் தான் மரணிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை இந்த ஹஜ் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆரம்பத்தில் இதனுடைய இருந்த பொருளாதார மதிப்பு இப்போது தாறுமாறாக வளர்ந்து ஒரு மனிதர் அரசின் மூலமாக ஹஜ் செய்வதாக இருந்தால் கூட 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் என்பது கணிசமாக செலவாகும் என்ற சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதையே தனியார் விமானத்தின் மூலமாக தனியார் மூலமாக செல்வதாக இருந்தால் 10 லட்சத்தை எல்லாம் கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது. இவ்வளவு பெரிய பொருளாதாரம் செலவழிக்கப்பட்டு இந்த வழிபாடு என்பது நிறைவேற்றப்பட வேண்டுமா, அது அவசியம்தானா என்பது பல மாற்று மதத்தவர்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் வரலாம். முஸ்லிம்களில் ஒரு சிலருக்கு இந்த எண்ணங்கள் தோன்றலாம். ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இஸ்லாத்தை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு கொடுக்காதே என்று சொல்லி வழிபாட்டில் பொருளாதாரத்தை இறைக்க சொன்ன மார்க்கம் அல்ல. தன் உறவுக்காரர்களில் ஆரம்பித்து அண்டை வீட்டார்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உணவுக்கு வழியற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வயிற்றை நிரப்புவதுதான் அது இறைவனை காணக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்று அடிப்படையிலேயே இஸ்லாம் தர்ம சிந்தனையை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் ஒரு அடியானை அல்லாஹ் பிடிப்பான். அடியானை உன்னிடத்தில் உணவு தேடி வந்தேன், குடிக்க தண்ணீர் கேட்டு வந்தேன், எனக்கு ஏன் நீ உணவளிக்கவில்லை, தண்ணீர் தரவில்லை என்று அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் கேட்பான். அல்லாஹ் அந்த அடியான் இடத்தில் கேட்கும் போது அந்த அடியான் பதிலளிப்பானாம், இறைவா, நீ அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன், உனக்கு உணவு தேவையில்லை, அதை நீ என்கிட்ட கேட்டங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று அவர் பதிலளிக்கும் போது அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், இன்ன அடியான் உன்னிடத்தில் உணவை தேடி வந்தான், குடிக்க தண்ணீர் கேட்டு வந்தான், நீ அவனுக்கு அந்த பொருளை தந்திருந்தால் நீ என்னை கண்டிருக்கலாம், என் அருளை கண்டிருக்கலாம் என்கிற கருத்தில் இறைவன் மறுமை நாளில் இப்படி பல அடியார்களை சந்திக்கிறான், விசாரிக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே வழிபாடுகளை விட இஸ்லாம் அதிகமான முக்கியத்துவப்படுத்தியது. இன்ன பிற மக்கள் பாதிப்படைந்து இருப்பார்களே ஆனால் அவர்களை கரம் கொடுத்து தூக்கக்கூடிய காரியம் தான் இஸ்லாம் மகத்தான செயல் என்று சொல்லித் தருகிறது. நபிகளார்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி கைர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்திலேயே மிக சிறந்த காரியம் எது? நபிகளார் சொன்னார்கள், துத்இமு தஆம், பசித்தவனுக்கு உணவளிப்பதுங்கறாங்க. சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ், அடுத்து எது அல்லாஹ்வின் தூதரே? தக்ரவு ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீ சலாத்தை சொல்லுவது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த தோழர் ரெண்டு கேள்வியோட முடிச்சிட்டார். ஒருவேளை கேள்வி நீண்டிருந்தால் இன்னும் பல செய்திகளை நபி அவர்கள் தந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன ரெண்டுமே வழிபாடு கிடையாது, அதுக்கு நன்மை இருக்குது. ஆனால் இது இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியமா? தொழுகையா, நோன்பா, ஹஜ்ஜா? ஒன்று ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க சொல்றாங்க, இன்னொன்று சமாதானத்தை பரப்ப சொல்கிறார்கள். மனிதாபிமான செய்திகளைத்தான் இஸ்லாம் தனக்குள் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகவே பரப்பி கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த மார்க்கத்தில் வழிபாடுகளை செய்வதற்கும் சில பொருளாதாரத்தை இழப்பதற்கு மார்க்கம் கட்டளையிடுகிறது. மக்கமா நகரத்தில் ஹரம் என்று அழைக்கப்படுகிற அந்த புனித எல்லையில் காபா என்று அழைக்கப்படுகிற ஆதம் நபியால் கட்டப்பட்டு இப்ராஹிம் நபியால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைக்கும் நமக்கான கிப்லாவாக ஆழ விருட்சமாக வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த காபாவை சென்று தரிசிக்க வேண்டும். குறிப்பிட்ட இந்த மாதத்தில், குறிப்பிட்ட இந்த நாட்களில் இஸ்லாம் சொன்ன கிரிகைகளை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு இட்ட மிக முக்கியமான கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாருக்குமான உரிமைகளை, கடமைகளை தருகிறோம். என்னை நான் கபருடைய வாழ்க்கையில் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும், என்னை நான் நரகத்தில் இருந்து காத்துக் கொள்வதற்கும், என்னை நான் சொர்க்கத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் இஸ்லாம் சொன்ன வழிபாடுகளில் குறைந்த அளவு கூட நான் குறை வைத்து விடாத அளவிற்கு அந்த வழிபாடுகளில் நான் ஈடுபட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படியான ஒரு அமல் தான் இந்த ஹஜ். நிறைய பேர் இந்த ஹஜ்ஜை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்? வீடு கட்டுமானத்தை முடித்து, பிள்ளைகளின் திருமணத்தை முடித்து, நோய்வாய்ப்படுகிற காலத்தில் செல்ல வேண்டிய ஒரு கடமை ஹஜ் என்று நினைக்கிறாங்க. இஸ்லாத்தில் எந்த கடமையாக இருந்தாலும் சரி, நீங்க பருவத்தை அடைஞ்ச உடனே உங்களுக்கு கடமை ஆயிடும். தொழுகையும் சரி, நோன்பும் சரி, அந்த ஹஜ்ஜும் சரி, நீங்கள் எப்போது பருவத்தை அடைகிறீர்களோ அப்போது உங்கள் மீது கடமை. வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நீங்கள் ஹஜ் செய்வது அது உங்களுடைய கடமையை பரிபூரணப்படுத்திவிடும். ரசூலுல்லாஹ் இதனுடைய சிறப்புகளை குறித்து பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். பாவம் கலக்காமல் யார் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, ஹஜ்ஜுடைய நாள் 40 நாள் கூட்டு போவாங்க, சரியா சொன்ன 6 நாள், பிறை 8 மினாவில், பிறை 9 அரஃபாவில், பிறை 10 முஸ்தலிஃபாவில், அடுத்த 3 நாட்கள் ஜம்ராவிலே கல்லெறியக்கூடிய நாட்கள். நீங்கள் கணக்கச்சிதமாக ஹஜ்ஜை நிறைவேற்றினால 6 நாள் போதும். 5 நாள்ல கூட திரும்பி வரலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இந்த 5 அல்லது 6 நாட்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த ஹஜ்ஜுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், பாவம் கலக்காமல் இந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றினால் அன்று பிறந்த பாலகனை போன்று நீங்கள் திரும்புகிறீர்கள், பாவமற்றவர்களாக மாறுகிறீர்கள். எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். நீங்கள் பொருளாதார ரீதியாக செய்த பாவங்கள்,
குடும்ப காரியங்களிலே நீங்கள் செய்த தவறுகள், வழிபாடுகளிலே நீங்கள் செய்த குறைபாடுகள், அத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகனாக நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். பாவம் கலக்காத ஹஜ்ஜுக்கு கிடைக்கிற கூலி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தை தவிர வேறு கூலியே இல்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் கிருகையை அதை அடைவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு பெரிய அளவில் ஆர்வப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் முன்பு இருந்ததை போன்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான மனநிலையில் ஹஜ்ஜை அணுகக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகணுமா, பின்னாடி பார்த்துக் கொள்வோம், எட்டாத இடத்துல அந்த பொருளாதாரம் இருக்கு, தொட முடியாது, அதனால ஹஜ் வேண்டாம், சொர்க்கமும் எட்டாத இடத்துல தான் இருக்கு. ஹஸிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னான்னு கேட்கிறான்ல, சொர்க்கத்திற்கு லேசாக வந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? உலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிர், உங்களில் தியாகிகள் யார், உங்களில் பொறுமைசாலிகள் யார் என்பதை நான் சோதித்து பார்க்காமல் நீங்கள் சொர்க்கம் போல நினைக்கிறீங்களா? மனப்பால் குடிக்கிறீங்களா? போக முடியாதுங்கிறான்ல. தியாகத்தை காட்டாம என்ன சொர்க்கத்தை நீ கேட்கிற? பொறுமையை காட்டாம என்ன நீ சொர்க்கத்தை கேட்கிற? சொர்க்கமும் எட்டாத கனி. தியாகம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும். ஆனா சொர்க்கம் வேண்டான்னு சொல்ற ஆட்கள் யாரும் இல்லை. ஹஜ் என்ற கடமை வரும் பொழுது பொருளாதாரம் உள்ளவர்களும் அதை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமப்பட்ட பெற்றுக்கொள்ளலாம். கார் வாங்க சிரமப்படுறோமா இல்லையா? 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் போன் வாங்க சிரமப்படுறோமா இல்லையா? வீடு கட்ட சிரமப்படுறோமா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டு பெருநாள் தினம் வருகிறது. இன்றைக்கெல்லாம் 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு பெருநாள் ஆடைக்கு செலவான சர்வசாதாரணம். செலவு செய்கிறோமா இல்லையா? மருத்துவமனையில் போன யாரா ஜிஹெச்சுக்கு போறோம், சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் 20,000 30,000 50,000 ரூபாய் பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு இங்க தயக்கம் வரல. உயிர் விஷயமாச்சே, கை காலு உடல் உறுப்பு போயிட்டா திரும்பி வராது, உயிருக்காக எவ்வளவு செலவழிக்கலாம். என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அமல் என்ற இந்த சிந்தனை நமக்குள் வராத வரை இந்த ஹஜ்ஜை நாம் வேடிக்கை தான் பார்க்க வேண்டுமே தவிர செய்வதற்கான முயற்சிகள் என்பது இல்லாமல் போய்விடும். உண்மையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அரும்பாடு பட்டாவது ஹஜ்ஜை முடிக்காமல் மௌத்தாகிவிடக் கூடாது. இது என் மீது விதிக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் என்ன சொல்ற, நீ கஷ்டப்பட்டாலும் கிடைக்கலன்னா விட்டுருங்கிறான். நம்ம சிரமமே படாம விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்துக்கலாம், வீடு கட்டுவதற்கு பொருளாதாரம் வருகிறது, ஆனால் இதற்கு நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றால், இல்ல நான் எல்லா பொருளாதாரத்தையும் நான் ஆசைப்படுத்துறேன், நாளைக்கு வர என் பிள்ளை நான் அனுப்புவான், அது ஏன் கடமை இல்லை. புள்ள அனுப்பலாம், நான் எல்லா வாய்ப்பையும் தவற விட்டு விட்டு புள்ள எதிர்பார்த்தா அவனே இப்பதான் படிச்சு முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு பெரிய பாடுபட்டு இருப்பான். இப்ப எல்லா பொருளாதாரத்தையும் போட்டு நான் ஹஜ்ஜி கூட்டு போன எந்த பிள்ளை வரும்? நாம அதற்காக முயற்சி செய்யல. பிள்ளைகள் செய்வார்கள், பேரப்பிள்ளைகள் செய்வார்கள். கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் மரணிக்கிற நிலையில் பல குடும்பத்தவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இது உலக லாபத்திற்கு செய்யக்கூடிய காரியம் இல்லை. பேருக்கு புகழுக்கு அல் ஹாஜ் அல்லது ஹாஜியம்மா என்று சொல்லப்படுவதற்கு செய்யப்படுகிற அமல் அல்ல. என் இறைவன் என் மீது அருளை பொழிய வேண்டும், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு நான் செய்கிற கடைசி கட்ட துருப்பு சீட்டு எனக்கு இது ஒண்ணுதான். நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், தான தர்மங்களை செய்கிறேன், ஒன்றில் குறை அல்லது இன்னொன்று வாய்ப்பு இப்படின்னு இருக்கும். இந்த ஹஜ்ஜிங்கிறது எனக்கு கடைசியாக கிடைத்த வாய்ப்பு. இதையும் நான் தவற விட்டேன் என்றால் என் சொர்க்க பயணம் பெரும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சமீபத்தில் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருகிறார்கள். அதுல ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமியர், வெளிநாட்டை சார்ந்தவர், தன் சொந்த வீட்டை விற்று ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்தார் அப்படிங்கிற நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. இஸ்லாம் இவ்வளவு சிரமப்பட சொல்லல. ஆனா அவர் எண்ணத்தில் இருந்தது என்ன தெரியுமா? வீடை நான் நாளை கட்டிடலாமே, கட்ட முடியாது, எனக்கு தாக்கத்து இல்லாம இருக்கிறேன், நாளைக்கு கட்டலாமே, நாளைக்கு பணம் சம்பாதிக்கலாம், அயராது உதவிச்சா அல்லா நாடுனா எந்த பணமும் கிடைக்கும், அல்லது நான் வீடை கட்டி விட்டுறக்கூடாது, இது நாளைக்கு வீடு போயிடுச்சுன்னா என்ன ஒருத்தர் ஏமாத்தலாம், கொள்ளையடிக்கலாம், எதுவும் நடக்கலாமே, இது உத்தரவாதம் கிடையாது. அந்த ஹஜ் உத்தரவாதம் என்று புரிந்து இந்த வருடத்தினுடைய ஹஜ் பயணத்தை ஒருவர் வீட்டை விற்று சென்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த என்ன வரணும், வீட்டை விற்கணும் நம்ம சொல்லல, நம்ம நினைச்ச குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்க முடியும், அழகாக சேர்த்து அந்த காரியத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். இதில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து இந்த துல்ஹஜ் மாதம் என்பது உண்மையில் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல எல்லா வழிபாட்டையும் உள்ள கொண்டு வந்து போட்டான்ல, எல்லா வழிபாடு இருக்கு. ரமலான்ல கூட ஹஜ் கிடையாது. ரமலான்ல நீங்க உம்ரா பண்ணலாம், உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய கூலின்னு மார்க்கம் சொல்லுது.
எல்லா அமலும் ரமலான்ல வருமா? ரமலான்ல இரவு தொழுகை இருக்கும், தொழுகைகள் இருக்கும், நோன்பு இருக்கும், தான தர்மம் இருக்கும், சக்காத்து கொடுப்போம், உம்ரா செய்வோம், ஹஜ் வராது. இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கு பாருங்க, எல்லா அமலினுடைய கூட்டாகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை வைத்திருக்கிறான். இந்த மாதத்தில் அரஃபா நோன்பு இருக்கிறது, தொழுகை என்கிற வழிபாடு இருக்கிறது. இந்த மாதத்துல தான் பெருநாள் இருக்கு. ரமலான் மாசம் பெருநாள் கிடையாது. ஷவ்வால் முதல் பிறதான பெருநாள், ரமலான்ல பெருநாள் கிடையாது. இந்த மாதத்துல பெருநாள் இருக்கு, இந்த மாதத்துல குர்பான் இருக்கு, இந்த மாதத்துல ஹஜ்ஜும் உண்டு, உம்ராவும் உண்டு. எல்லா வழிபாட்டினுடைய ஒட்டுமொத்த மாதமாக அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதனுடைய ஆரம்ப 10 நாட்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை குறித்து பேசுகிற நிகழ்வை பார்க்க முடிகிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது சிறிய அளவிலான திக்ருகளாக இருக்கலாம், ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் தர்மமாக இருக்கலாம், குர்ஆனினுடைய ஒரு பக்க அரைப்பக்க ஓதுகிற சில வார்த்தைகளாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் மிக நேசமிக்க அமல்களாக இது பார்க்கப்படுகிறது. ஜிஹாதை விட மிக சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சிலாகித்து பேசிய ஒரு மாதம் இந்த மாதம். இதை நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு சேர்த்து இந்த துல்ஹஜ் மாதத்தில் அரஃபா என்ற ஒரு நாள் இருக்கிறது. இதுல தான் மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புனிதமிக்க ஒரு நாள் என்றால் இந்த அரஃபாவுடைய நாள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறையில் ஒரு வசனம் ஒன்று அருளப்படுது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சூரா மாயிதாவினுடைய 3வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி வந்த எந்த நபிக்குமே கொடுக்கல. கொடுத்தால் அது பொருத்தமற்றதாகவும் இருக்கும். இந்த நபிக்கு கொடுத்ததும் பொருத்தமான ஒரு காரியம். ஏன், என்ன அர்த்தம், இந்த வசனம் என்ன சொல்கிறது? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம், முழுமைப்படுத்தி விட்டோம். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அருளை உங்களுக்கு நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். ஒரு ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்க நெறியாக நான் பொருந்திக் கொண்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். ஆதம் நபி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மார்க்கம். ஒவ்வொரு நபி வர வர மார்க்கத்தினுடைய பல கருத்துக்களை அல்லாஹ் அப்படி அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இப்ராஹிம் நபி காலத்தில் ஹிலாஃபத்து கிடையாது, ஆட்சி முறை இல்லையே. இப்ராஹிம் நபி அவங்களையும் அவங்க சமுதாயத்தையும் காப்பாற்ற முடியல, எங்க ஆட்சி செய்ய முடியும்? மூசா நபி காலம் கடந்த ஆட்சி எல்லாம் கொடுக்கிறான், தாவூத் நபி கையில கொடுக்கிறான். பிறகு ஆட்சி அதிகாரங்கள் அந்தஸ்துகள் வளர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்து, தௌஹீதை கொடுத்து, ஆட்சியை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இனிமேல் இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த தூதர் உங்களுக்கு பாடமும் நடத்திட்டார். அதை அல்லாஹ் சொல்லும் விதமாக இந்த வசனத்தை நபிகள் பெருமகனார் ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது பிறை 9 அரஃபாவுடைய நாள் அந்த வசனம் அருளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூத மனிதர் வரார். உமரிடத்தில் கேட்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். ஒருவேளை தௌராத் வாசிகளாகிய எங்களுக்கு அந்த வசனம் அருளப்பட்டு இருந்தால் அன்றைய நாளை நாங்கள் விழா நாளாக கொண்டாடி இருப்போம் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன வசனம் அது? இந்த மாயிதாவில் இருக்கிற 3வது வசனம், இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கி விட்டோம் என்ற இந்த வசனம் இருக்கு. எங்களுக்கு வராது. இறுதி தூதருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அது. யாராவது ஒருத்தர் தானே இறுதி தூதர் ஆக முடியும்? எல்லாருமே ஆக முடியுமா? மூசா நபி இறுதி தூதர், மூசா நபி இறுதி தூதர், எப்படி ஈசா நபி வருவார்? கேள்வி இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தர் தான் இறுதி தூதர் ஆக முடியும். யார் இறுதி தூதர், அவருக்கு வர வேண்டிய வசனம் இது. அதனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை நினைவு கூறுகிறார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், அரஃபாவுடைய பெருவழி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்கள் மத்தியில உரை நிகழ்த்தும் போது அருளப்பட்ட இந்த வசனம் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அரஃபா நாள் என்றால் என்ன, இஸ்லாம் அது குறித்து என்ன பேசுகிறது? ஹாஜிகள் பிறை 8, அந்த சவுதியினுடைய பிறை கணக்குப்படி வர திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மினாவில் தங்குவார்கள். பிறை 9 செவ்வாய்க்கிழமை அரஃபாவில் பகல் நேரத்தில் இருப்பார்கள். பிறை 9 மகரிப் நேரம், பிறை 10 ஆரம்ப நேரம் முஸ்தலிஃபாவுக்கு புதன்கிழமை அவர்கள் சென்று விடுவார்கள். புதன்கிழமை காலை விடிய காலையில் அவர்களுக்கு பெருநாள். இது மார்க்கம் சொல்லுது, அவங்க அடிப்படை. இப்ப நமக்கான பிறை பார்த்த அடிப்படையில் நமக்கு திங்கட்கிழமை தான் மினாவுடைய நாள். அதாவது செவ்வாய்க்கிழமை மினாவுடைய நாள், புதன்கிழமை அரஃபாவுடைய நாள், வியாழக்கிழமை நமக்கு பெருநாள் தினம். இந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு நாள் என்றால், அல்லாஹ் இன்றைய நாளில், அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் நரகவாசி
சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய மக்களில் கணிசமான கூட்டத்தாரை அல்லாஹ் அந்த நாளில் விடுதலை செய்கிறாங்க. நரக விடுதலை எல்லா நாளும் அல்லாஹ் தரது, இந்த நாளில் அதிகமாக தருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த நாளினுடைய சிறப்பை இவ்வாறு சொன்ன நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே அதிகமாக பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்கள். நரக விடுதலை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்கிறார்கள். அரஃபாவில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதிகமான நேரம் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் யார் ஹஜ் செய்ய அந்த இடத்திற்கு வந்தார்களோ அவர்கள் தவிர்த்து உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களுமே இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வையுங்கள் அப்படின்னு ரசூலா வலியுறுத்துறாங்க. இது கடமை இல்லை, விட்டால் பாவம் இல்லை, பாவி கிடையாது, செய்தால் பெரிய கூலிங்கிறாங்க ரசூலா. அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளின் நோன்பினுடைய சிறப்பை குறித்து கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, கடந்த ஓராண்டு வருகிற ஓராண்டு 2 ஆண்டினுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் இந்த ஒற்றை நோன்பில் தருகிறான் அப்படிங்கிறாங்க ரசூல். எனவே இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த நாள், அதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. அந்த நாளில் பிரார்த்தனைகள் செய்வதோடு அந்த நோன்பை நாம் நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்க வேண்டும். அந்த நோன்பு தவறுச்சுன்னு வைங்க, பயணத்தை காரணம் வைத்து, நோயை காரணம் வைத்து, மாதவிலக்கை காரணம் வச்சு போனதுதான், சுன்னத்து திரும்பி வராது. ஃபர்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பூர்த்தி செய்ய மார்க்கம் சொல்லுது, சில இடத்தில் வழிகாட்டுகிறது. தொழுகைக்கு அது வாய்ப்பு இல்லை, நோன்புக்கு அதை சொல்லி தருகிறது. இந்த நோன்பிலேயே சுன்னத்து போயிடுச்சுன்னா போனதுதான், இழந்தது தான் திருப்பி உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதில் வாய்ப்பு இருப்பவர்கள், மாதவிலக்கு பெண்கள் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த நோன்பை பரிபூரணப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம நினைவுபடுத்திக்கிறோம். நமக்கான அரஃபா நாள் என்பது புதன்கிழமை. இப்ப இதுலதான் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹாஜிகள் அரஃபாவில் கூடுகிற நாள் தானே அரஃபா நாள். ஹாஜிகள் செவ்வாய்க்கிழமை தானே கூடுறாங்க, நம்ம எப்படி புதன்கிழமை அரஃபா நாள் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் அப்படி என்பது பல நபர்களுக்கான கேள்வியாக இருக்கும். ஒரு கூடுதல் தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் மக்காவில் ஹஜ் பெருநாளை கொண்டாடுறாங்க. எந்த வருஷம்? இறுதி வருஷம் ரசூல் ஹஜ் பெருநாள் கொண்டாடிய வருஷம், அது ஹஜ் நிறைவேற்றிய வருடம். அதற்கு முந்தைய 9 வருடம் இருக்குல்ல, ரசூலுல்லா மதீனாவுல தான் ஹஜ்ஜினுடைய அந்த பெருநாள் தினத்தை கொண்டாடினார்கள். மதீனாவுக்கு மக்காவுக்கு அன்றைய கால பயண தூரம். இப்ப இன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம். அன்றைய கால பயண தூரம் என்பது 3 நாட்கள். ரசூலுல்லா மதீனால இருக்கிறாங்க, மக்காவுல பெற பார்த்தாங்களா நபிக்கு தெரியாது, மதீனாவுல பெற பார்த்தாங்களா மக்காவுல உள்ள மக்களுக்கு தெரியாது. ரசூலுல்லா என்ன பண்ணல, மக்காவுல பெற பார்த்துட்டாங்களாங்கிற தகவலை கேட்டு அனுப்பல, அல்லது நாங்க இன்னைக்கு தான் பெற பார்த்தோம் மதீனாவுல, நீங்கள் இதை கணக்கு வைத்து அரஃபா நாளை நீங்கள் இருங்க அப்படின்னு ரசூலுல்லா சொல்லல. அவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. துல்ஹஜ்ஜுக்கான பிறை பார்க்கப்படுகிறது. பிறை பார்த்ததிலிருந்து 9வது நாள் அரஃபா நாள், 10ஆம் நாள் பெருநாள். இல்ல சவுதிக்காரர்கள் வேற நாள்ல பார்த்தாங்க, அது கணக்கில் வராது. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அவ்வாறு சொல்லவில்லை, அப்படியான வழிமுறை நமக்கு காட்டவில்லை. இதற்கு ஒரு கூடுதல் தகவலை நீங்கள் பார்க்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு உமர், உஸ்மான், அலி, பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருது. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்சி காலத்துல அந்த இடத்துக்கு போறாங்க, போயிட்டு திரும்பி வராங்க. அப்படி இங்க மதீனாவில் இருந்து அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தேசத்திற்கு போகும்போது பல மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் எந்த பிறை பார்த்து நோன்பு வைத்தீர்கள், ரமலான் பிறை குறித்து கேட்கிறாங்க. அப்ப இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தகவலை சொல்கிறார்கள், நான் எங்க பகுதியில் இருக்கும்போது நான் ஒரு பிறை பார்த்தேன், நான் அதை கணக்கு வைத்து நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மற்ற மக்கள்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, முஆவியா ஆட்சியாளர், முஆவியா பிறை பார்த்தது உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி தானே. அவர் தான் இப்ப மொத்த இஸ்லாமியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறார், கலீஃபா. அவர் ஒரு பகுதியில் பிறை பார்த்து அவர் அறிவிச்சிட்டார், பெருநாள் இன்னைக்கு என்ன எதுங்கிறத அறிவிக்கிறார். அப்ப நீங்க அதை கணக்கு வைத்து தானே நீங்க நோன்பு வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் ஒரு பகுதியில் பிறை பார்க்கிறேன், அந்த ஆட்சியாளர் வேற பகுதியில் பிற பார்க்கிறாரு, பிறையில ஒரு நாள் முன்ன பின்ன ஆகுது,
ஆட்சியாளர் பார்த்தாருங்கிறதுக்கெல்லாம் நான் நோன்பை மாற்ற முடியாது, நபியின் வழிமுறை இதுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த காலத்துக்கு பொருந்தலாம் சவுதியை கேட்பது, ஆனால் ஒரு காலத்தில் பொருத்தமற்ற ஒரு காரியம். குர்ஆன் அதை சொல்வது நம்முடைய பகுதியில் பிறை பார்க்கிறோம், பிறை பார்த்த அடிப்படையிலான நோன்பு என்று நாம் முடிவு செய்வோமே. ஆனால் புதன்கிழமை நமக்கான அரஃபாவுடைய நாள் நோன்பு, வியாழக்கிழமை பெருநாள் தினம். அப்ப ஏன் இது அரஃபா நோன்பு என்று அழைக்கப்படுகிறது? இஸ்லாத்தை பொறுத்தவரை சில குறிப்பிட்ட காரியத்துக்கு ஒரு பெயர் வைக்கும். சில இடங்கள்ல காரணமற்ற பேராக கூட இருக்கும். ஜும்மா தினத்திற்கு ஹுத்பா நாள் என்று அழைக்கப்படும். ஹுத்பானா உரை நிகழ்த்தும் நாள். ஜும்மா அன்னைக்கு மட்டும் உரை நிகழ்த்தப்படுதா? வேற நாட்கள் உரை நிகழ்த்தப்படலையா? அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வைக்கப்பட்ட பேர் இது. அது மாதிரி துல்ஹஜ் மாதத்தின் பிறை 9 நோன்பு வைக்கணும், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஹாஜிகள் 9வது பிறை அரஃபாவில் ஒன்று கூடுகிறார்கள், எனவே இந்த நோன்புக்கு பேர் அரஃபா நாள். அவ்வளவுதான் விஷயமே தவிர அவங்க கூடுகிற நேரத்தில் தான் நோன்பு வைக்கணுங்கிறது கிடையாது. இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால் ஹாஜிகள் கூடக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் இரவில் தூங்கி கொண்டிருக்கும் உலகத்தில், அப்ப எப்படி நோன்பு வைக்கிறது? உங்க கருத்துப்படி பார்த்தா அவங்க அரஃபால இருக்கிற நேரம் தான் நான் நோன்பு வைக்கணும் அப்படின்னா, அவர்கள் அரஃபால நிக்கிற நேரத்தில் உலகத்தில் ஒரு கூட்டம் இரவில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நோன்பு வைக்க முடியுமா? சாத்தியப்படுமா? அப்ப அவங்க பிறை பார்க்கணும். பிறை பார்த்த அடிப்படையில் 9வது நாள் அரஃபா நாள், 10ஆம் நாள் பெருநாள் என்ற முடிவை எடுப்பதுதான் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. அதோடு வரக்கூடிய வியாழக்கிழமை பெருநாள் தினம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இறை தூதர் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த தியாகத்தை நினைவுபடுத்துகிற அமலாகத்தான் இந்த குர்பான் என்கிற அமலை நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லா இறை தூதர்களுமே நமக்கு பாடங்களை படிப்பினைகளை கற்றுத்தர வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அந்த லிஸ்ட்ல மட்டும் வைக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பெருமானாரை பார்த்து சொல்கிறான், நபியே இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கங்கறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களா? அல்லாஹ் தனித்து ஏன் காட்டணும்? என்ன காரணம்? அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய இறைவன் மீது கொண்டிருந்த பற்று காதல் இருக்குல்ல, அது மாதிரியான நபராக நீங்கள் மாறுங்கள், உங்கள் சமுதாயம் மாறட்டுங்கிறதுக்காக அல்லாஹ் காட்டி தரக்கூடியது. எல்லா இறை தூதர் ஒரே கொள்கை தான், எல்லா இறை தூதருக்கும் மார்க்கம் இஸ்லாம் தான், எல்லா இறை தூதர் ஒரே மில்லத்தில் தான் வந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி தனித்து காட்டப்படுவதற்கான காரணம், இவர் மாதிரிலாம் கடவுளை தன்னுடைய இறைவனை நேசிக்கிற ஒரு மனிதரை பார்க்கவே இயலாது. அந்த நேசத்தின் வெளிப்பாடு மனைவி பிள்ளை கொண்டு பாலைவனத்தில் விடுவார். தனக்கு பிரியத்திற்குரிய மனைவி, பிரியத்திற்குரிய பிள்ளை, அந்த நேசத்தின் வெளிப்பாடு பிள்ளையை அறுக்க கூட முற்படுவார். அந்த நேசத்தின் வெளிப்பாடு எந்த எல்லைக்கும் போவார், நெருப்பு குண்டத்தில் விளருமா விழுவார். இது எல்லா இறை தூதரும் செய்யலாம். ஆனா இப்ராஹிம் நபி ஒரு தனித்த நபர். அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா, தனித்த ஒரு நபர், ஒரு சமூகத்துக்கு சமமானவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்துதான் இந்த பெருநாள் தினம் என்பதை நாம் கொண்டாடுகிறோம். அதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் உள தூய்மையோடு இந்த குர்பான் என்கிற அமலை நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்க வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தை நிறைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஹஜ்ஜில், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இரத்தமோ சதையோ அல்லாஹ்வை அடைய போவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இறை அச்சம் தான் அல்லாஹ்வை சென்று அடைகிறது. எனவே உள தூய்மையோடு இந்த பெருநாள் தினத்தை அடையக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர போட்டியும் பொறாமையும் குடும்ப உறவுகளை முறிப்பதும் இஸ்லாத்திற்கு விரோதமான செயல்கள், இந்த சிந்தனைகள், இதையெல்லாம் விட்டு விலகக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். மேலே இடம் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் மேலே போயிருங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, உட்கார்ந்துருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க தான் நவுல்றாங்க, அங்க நவுலல. கொஞ்சம் பின்னாடி உள்ளவங்க நவுண்டுவாங்க. நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு, அதனுடைய முடிவுகள், அதை சில நாட்களுக்கு முன்னால் நாம் கண்டிருப்போம். இந்த தேர்வு, அதனுடைய முடிவுகள், இது மற்ற சமுதாயங்களுக்கு இது எப்படியோ, இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை கல்வி என்பது அடுத்த கட்ட தலைமுறைகளை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு ஆயுதம். அதை மறந்துடக்கூடாது.
எப்படியான ஒரு ஆயுதம் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால், யுத்தில் ஹிக்மத்த மையஷா, தான் ஆடியவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யுத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய கைரன் கத்தீரா, யாருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் ஏராளமான நன்மை வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். கல்விங்கிறது இஸ்லாமியர்கள் சேர்க்கிற சொத்துக்களிலேயே மகத்தான ஒரு சொத்து. அப்படிப்பட்ட கல்வியில இன்றைக்கு பெண் சமுதாயம், முஸ்லிம்கள் உள்ள பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சமீபத்திய சில ஆய்வின் தகவல்களை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். 2018 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு, 2024 எடுக்கப்பட்ட ஆய்வு, தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் பிள்ளைங்க இவங்க படிப்புல எப்படி இருக்கிறாங்க, உலக கல்வியில் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆய்வு எடுக்கும் போது 100 பெண் பிள்ளைகளில் 7 பேர் 12ஆம் வகுப்பை கூட தொடுவது கிடையாது. பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஸ்கூல்ல, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் சேர்த்துறது. அந்த பிள்ளைகளை பாதியிலே வெளியே அனுப்புறது, 8ல 9ல 10ல 11ல. அந்த 12ஆம் வகுப்பை கூட அந்த 100 பிள்ளைகளை படிக்கிறது இல்லை. 100 பேர் போனா அதுல 7 பேர் வெளியே வந்துடுறாங்க. அப்ப மத்த 93 பேர் காலேஜுக்கு போறாங்களா, 12 தான் முடிக்கிறாங்க. காலேஜ் படிப்புங்கிறதுக்கு போறதுங்கிறது பல பெண்கள்கிட்ட இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது என்ன சூழலை உருவாக்கும் தெரியுமா? இடஒதுக்கீடுக்காக வேண்டி போராட்டம், இடஒதுக்கீடு வேணும், வேலை வாய்ப்புகள்ல கல்வி உரிமைகள்ல வேண்டும் என்று இந்த சமுதாயம் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்ததனுடைய விளைவு, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சரி விகிதாச்சாரத்தில் சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு பார்க்கிறோம் 10th மார்க் எடுத்த பிள்ளைகளுடைய லிஸ்ட், அதுல என்னென்ன மார்க் எல்லாம் 450க்கு மேல. அதிகமான பிள்ளைங்க 400 தொடர்தான் பெரிய அபூர்வமா இருந்த காலம். இப்பெல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. 450 70 80 90 நிறைய முஸ்லிம் பிள்ளைங்க இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. சர்வசாதாரணம் எடுக்கிறாங்க, ஆண் பசங்களும் எடுக்கிறாங்க, பெண் பிள்ளைகளும் எடுக்கிறாங்க. ஆனா இவ்வளவு மார்க் எடுக்கக்கூடியவங்களும் ஒரு 10th முடிக்கிறாங்களா, நீ ஆலிமா வகுப்புக்கு போயிருந்து அனுப்பிடுறாங்க. அதுல 12th முடிக்கிறாங்களா, உனக்கு மாப்பிள்ளை பேசியாச்சு கல்யாணம் அப்படின்னு அந்த சிந்தனைக்கு போறாங்க. கல்யாணம் நடத்தணும் தான், பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை இறக்கி வைக்கணும் தான், அது கரெக்ட் தான். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான இந்த கல்லூரி படிப்பு என்பது நிராகரிக்கப்படுமே ஆனால், நாளைய தினம் அந்த பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தை அதை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழலையோ, பொருளாதார திட்டமிடலையோ அல்லது உலகத்தினுடைய கல்வி சார்ந்த செயல்பாடுகளையோ பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு இந்த பெண் பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள். இஸ்லாம் பெண் பிள்ளைகள் படிக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. நம்ம சமுதாயம் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, தவறான ஒரு சிந்தனை. சரியான மார்க்க வழிகாட்டுதலோடு அந்த பிள்ளைகள் படித்தால் வான் உயர்ந்த கல்விக்கும் போகலாம், தப்பு கிடையாது. எவ்வளவு நாளும் படிக்கலாம். ஆயிஷா நாயகி படித்த படிப்பு தொற்ற முடியுமா? அன்றைய காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவத்திலும் குடும்ப பாரம்பரிய கல்வியிலும் தலை சிறந்து விளங்கியவர் ஆயிஷா. ரசூல்லா வாழும்போது அவ்வளவு பெரிய புத்திசாலியாக திகழ்ந்தார். அறிவிலும் சரி அழகிலும் சரி ஆயிஷா நாயகி மாறலாம் வேறு ஒரு நபரை பார்க்க இயலாது என்று மற்ற பெண்கள் சொல்லுகிற அளவிற்கு ஆயிஷா நாயகி பெரும் கல்வி அறிவை பெற்று இருந்தார். அப்ப மார்க்கம் பெண்களுக்குமான கல்வி அறிவை உறுதிப்படுத்துது, பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமையை சொல்லித் தருகிறது. அதற்கு இஸ்லாமிய கல்லூரிகள் நிறைய இடங்கள்ல இருக்கு. பெண் பிள்ளைகள் பட்டப்படிப்புகளை படிக்கலாம். இது எதிர்காலத்தில் நாளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது அந்த மாப்பிள்ளைமார்களுக்கு உதவியாக, தங்கள் கணவன்மார்களுக்கு உதவியாக இந்த கல்வி கண்டிப்பாக செயல்படும். இந்த இடத்துல நாம கல்வி அறிவை பறிக்கிறோம் என்றால் நாளைய தினம் அது எதிர்கால தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதைத்தான் இந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. நல்லதா ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் இன்னும் உயர்த்தப்பட வேண்டியவர்கள். பொதுவாக எல்லா சமுதாயத்திலும் பெண் பிள்ளைங்க நல்லா படிக்கும். நம்ம சமுதாயம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் காட்டிலும் பெரிய அளவில் முயற்சிகள், கல்வியில் தேர்ச்சியில் பெறக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பாதியிலே இடைநிறுத்தம் செய்வது என்பது அது அவர்களுடைய கல்வி வாழ்க்கையில மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு காரியமாகத்தான் பார்க்கப்படும். எத்தனையோ இஸ்லாமிய கல்லூரிகள் பாதுகாப்பான சூழ்நிலை. ஏன்னா முஸ்லிம் பெற்றோர்கள் பொறுத்தவரை அவர்கள் கல்வியை காட்டிலும் மார்க்க உணர்வுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். அது மாற்றம் இல்லை, அது தேவைதான், அதுதான் முக்கியம், அதுதான் மறுமையில் நம்மை வெற்றி அடைய வைக்கும். ஆனால் மார்க்க உணர்வோடு இந்த கல்வி கொடுக்க ஏன் முற்படல? மார்க்க உணர்வு போயிருமோ, ஹிஜாபை துறக்க வேண்டிய நிலை வந்துருமோ, அப்ப கல்வி வேண்டாம், ஏன் ஹிஜாபோடு கல்வி கற்றுக்கொள்ள வேண்டியதானே அப்படிங்கிற சிந்தனை நோக்கி நகர்வதுதான் இந்த சமுதாயம் இழந்திருக்கிற எல்லா நலனையுமே பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த நேரத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த நிலையில் உங்களுடைய வீடுகளில் பெண் பிள்ளைகள் இருந்தால் கல்வி அறிவினுடைய தேவை குறித்து உணர்த்துங்கள். சில கல்விகள் எல்லாம் ஆண்கள் நெருங்க முடியாது. நம்ம எல்லாருமே டாக்டர் மட்டும்தான் கல்வின்னு பார்க்கணும். கண்டிப்பாக மருத்துவ படிப்புக்கு போகணும், அது தேவை, அது அவசியம்.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல கல்வி படிப்புகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. பெண் பிள்ளைகள் இலகுவாக தங்களுடைய சாதனைகளை பெற்றுக்கொள்வதற்கு தோதுவான பல கல்வி காரியங்கள் இருக்கிறது. இன்னும் சில கல்வி படிப்புகள் எல்லாம் படித்தால் வீட்டில் இருந்தே உழைக்க முடியும் என்ற சூழலை எல்லாம் இன்றைக்கு உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரியான கல்வி அறிவு, இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்தில் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு நபர் உழைத்தால் காணாதுங்கிற காலத்தை நோக்கி நகர்ந்துட்டோம். நம்ம 10,000க்குள்ள தான் தேவை வச்சிருக்கிறோம். பொருளாதாரம் அப்படி இல்லையே, விலைவாசிகள் அப்படி இல்லையே. அது 50,000 தொற்றுச்சு. 50,000 என்பதெல்லாம் இன்றைக்கு சாதாரண ஒரு ஊதியமாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு நிலை வரும் என்றால் எதிர்காலத்தில் உள்ள ஒவ்வொரு தலைமுறை வாலிபர்களும் படித்த பட்டதாரி பெண்களைத்தான் தனக்கான மணப்பெண்ணாக பார்க்கிற காலம் நெருங்கி வரும். அதற்கு முன்னால் உங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு இந்த படிப்பினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்கள். இதுதான் பக்குவத்தையும் கொடுக்கும். பக்குவத்தை இந்த பள்ளி படிப்பு கொடுக்கிறது இல்லை, கல்லூரி படிப்பு கண்டிப்பா கொடுக்கும். ஒரு காலம் தாமதத்தோடு அந்த கல்லூரி படிப்பை நிறைவு செய்து இந்த வேலை அவசியம், படிப்பினுடைய அவசியம் இதை உணர்ந்து திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது கணவனுக்கு உதவியாக இந்த மனைவிகள் நிற்கக்கூடிய நிலைக்கு அது வாழ்க்கை சூழல் மாற்றி அமைக்கலாம். அதனால் பெண் பிள்ளைகளுடைய கல்விக்கு தடைக்கல்லாக பெற்றோர்கள் நீங்கள் மாறிவிடக் கூடாது. முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் போதுமான தன்னிறைவு பெற்ற நல்லது ஒரு கல்வியை தரணும். ஆனால் பெண் பிள்ளைக்கும் ஆணுக்கும் சொல்ல வேண்டிய ஒரே போதனை என்னது? மார்க்கத்தை உற்றாதுன்னு சொல்லணும். பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் தான் சொல்லணுமா? ஆம்பளை பெண்ணுக்கு சொல்லக்கூடாதா? எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்குமான ஒரு அறிவுரையாக கொடுக்கப்பட்டு நல்ல முறையில் இந்த கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.